இங்கே ஒரு மீன் பிடிக்கிற கும்பல் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப வெயிட்டாக ஒன்று மாட்டியிருக்கும். ஏதோ பெரிய மீன் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்ட்டு பார்த்தா ஏதோ ஒரு பாறை மாதிரி இருக்குது. அந்த பாறையை தூக்கி பார்த்தா அது வந்து ஒரு சிப்பி தான். இந்த சிப்பி வந்து கண்டிப்பாக 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி உருவான சிப்பியாக தான் இருக்கணும். இதை வச்சே நம்ம பெரிய பணக்காரங்களாகிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் மேலே இருக்க சிப்பியை பார்த்தே இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே, உள்ளே இருக்க அப்போ முத்து வந்து இதை விட ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்கும். அப்போ அதை நம்ம கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு வித்துட்டோம்னா நிறைய காசு கொடுப்பாங்கல்ல அப்படின்ட்டு தான் சொல்லியிருப்பாரு. உள்ளே என்னதான் இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் உடைச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க உடைச்சு பார்த்தா இப்போ உள்ள வந்துட்டு ஏதோ ஒரு குழந்தை மாதிரி இருக்கு. பொதுவாக சிப்பிக்கு நடுவில் வந்து முத்து தான் இருக்கும், ஆனால் இப்போ வந்து ஏதோ குழந்தை மாதிரி இருக்கு. இப்போ இது வந்து ஒரு மர்மேட் தான். அந்த முத்து ஃபார்ம் ஆயிருக்கப்போ வந்து மர்மேட் குழந்தை தெரியாதனமா அந்த முத்தை வந்து அப்படியே முழுங்கிட்டு இருக்கு. அந்த மர்மேட் குழந்தையோட வயிற்றுக்குள்ள போயிட்டு அந்த முத்து வளர்ந்ததுனால இப்போ அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு முத்து கலர்ல தான் இருக்கு. மர்மேட் குழந்தையும் இறந்து போச்சு. பொதுவாக மர்மேட்ஸை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம், அதுவே வந்து ரொம்ப ரேரான விஷயம் தான். இப்போ அந்த மர்மேட் கூடவே சேர்ந்து இவ்வளோ பெரிய சிப்பி கூடவே முத்துன்ட்டு இவ்வளோ கிடைச்சிருக்கு.